வீடியோவில் நம்ம பார்க்க போகிற ரெசிபி மட்டன் கிரேவி. என்னதான் நம்ம சிக்கன் லவராக இருந்தாலும் மட்டன் குழம்பு அப்படின்னு சொல்லும்போது நம்ம எல்லா ஐப்ரோஸும் மேலே போயிட்டு வரோம் இல்லையா? ஸோ அப்படிப்பட்ட மட்டன் கிரேவி ரொம்ப ஈஸியாக குக்கரில் அட் தி சேம் டைம் கொஞ்சம் கூட டேஸ்ட்டில் குறைவில்லாமல் எப்படி செய்யறது அப்படின்றத பார்க்கலாம். இந்த மட்டன் கிரேவி ரைஸ் கூட மட்டும் இல்லாமல் இட்லி, தோசை, எஸ்பெஷலி ரோட்டி, பரோட்டா, கீ ரைஸ் அது கூட அட்டகாசமான ஒரு காம்பினேஷன். ஸோ இந்த மட்டன் கிரேவி எப்படி செய்கிறது அப்படின்னு பார்க்கலாம் வாங்க. இந்த மட்டன் கிரேவி செய்கிறதுக்கு 3/4 கிலோ அளவுக்கு மட்டன் எடுத்து நான் க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். கிரேவி ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம ஒரு 2 பேஸ்ட் ரெடி பண்ணி வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு மிக்சி ஜாரில் 10லேருந்து 12 அளவுக்கு முந்திரி பருப்பு, ஒரு அரை மூடி அளவு தேங்காய் சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இதை ஒரு தனியாக பவுலில் எடுத்து வச்சுக்கலாம். இப்போ இதே மிக்சி ஜாரில் ஒரு மீடியம் சைஸ் ஆனியன், ஒரு மீடியம் சைஸ் தக்காளி, 2 பச்சை மிளகாய், 1/2 டேபிள் ஸ்பூன் சோம்பு சேர்த்துட்டு இது கூடவே கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி இதையும் ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ நம்ம கிரேவி செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஒரு குக்கரில் 4 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். ஆயில் சூடான பிறகு 4 கிராம்பு, 2 ஏலக்காய், 2 துண்டு பட்டை ஆட் பண்ணிக்கலாம். கூடவே ஒரு மீடியம் சைஸ் ஆனியனை பொடியாக கட் பண்ணி இது கூட ஆட் பண்ணிக்கலாம். ஆனியன் நல்லா வதங்கி ப்ரௌன் கலரில் ஆன பிறகு 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்டோடைய பச்சை வாசனை போன பிறகு ஒரு மீடியம் சைஸ் தக்காளியும் பொடியாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். கூடவே ஒரு பச்சை மிளகாவை கீறி இதையும் கூட ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம், தக்காளி எல்லாமே நல்லா வதங்கின பிறகு 2 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 2 ஸ்பூன் தனியாத்தூள், அரை ஸ்பூன் மஞ்சள் தூள், 1/4 ஸ்பூன் கரம் மசாலா, அரை ஸ்பூன் சீரகத்தூள், 1 ஸ்பூன் மிளகுத்தூள் எல்லாமே ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போது நம்ம அரைச்சி வச்சுருக்க வெங்காயம் தக்காளி பேஸ்ட்டு இது கூட ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் தக்காளி அரைச்சி சேர்க்கறதால கிரேவியோட குவான்டிட்டியும் நமக்கு அதிகமாக கிடைக்கும். இப்போ வெங்காயம் தக்காளி சேர்த்த பிறகு ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கிக்கலாம். மசாலாலேருந்து எண்ணெய் பிரிஞ்சு வரும்போது நம்ம எடுத்து வச்சுருக்க மட்டனை இது கூட ஆட் பண்ணிக்கலாம். மட்டன் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ண பிறகு இதுக்கு தேவையான உப்பையும் இது கூடவே ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக வாசனைக்காக புதினா, கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ண பிறகு நம்ம அரைச்சி வச்சிருக்கிற தேங்காய், முந்திரி அந்த பேஸ்ட்டை இது கூடவே சேர்த்துக்கலாம். இதில் முந்திரி அரைச்சி சேர்க்கறதால கிரேவி க்ரீமியாகவும் ஒரு ரிச் டேஸ்ட்டும் கொடுக்கும். முந்திரி இல்லைன்னா பாதாம் கூட நீங்கள் ஊற வச்சு அரைச்சி இது கூட சேர்த்துக்கலாம். இப்போது ஒரு அரை கப் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். தண்ணி நிறைய ஆட் பண்ண வேண்டாம், ஏன்னா மட்டன்லேருந்து நமக்கு தண்ணி நிறைய கிடைக்கும். எல்லாமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்ட பிறகு ஒரு 2 நிமிஷம் அப்படியே விட்டுடலாம். இப்போது இந்த அளவுக்கு குழம்பு கொதிக்க ஆரம்பித்த பிறகு மூடி போட்டு 2 விசில் வந்த பிறகு லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு 15 நிமிஷத்துக்கு அப்படியே விட்டுடலாம். ஒருவேளை உங்களுக்கு டைம் இல்லை அப்படின்னா நீங்கள் 4 விசிலாக வச்சு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். 2 விசில் 15 நிமிஷம் முடிஞ்சிருச்சு, ப்ரெஷர் ஃபுல்லாக போயாயிடுச்சு. இப்போது நம்ம கிரேவியை ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். மட்டன் நல்லா வெந்து கிரேவி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. ஒருவேளை கிரேவி தண்ணியாக இருக்க மாதிரி இருந்தால் கொஞ்ச நேரம் கிரேவி பதத்துக்கு வர அளவுக்கு கொதிக்க வச்சுக்கலாம். கடைசியாக வாசனைக்காக கொஞ்சமாக கொத்தமல்லி தூவிக்கலாம். பார்க்கவே மவுத் வாட்டரிங்காக இருக்கக்கூடிய இந்த மட்டன் கிரேவியை இப்போ வீட் பரோட்டா கூட என்ஜாய் பண்ணி சாப்பிட போகிறோம். ஸோ நீங்களும் இந்த ரெசிபியை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு தடவை இந்த மெத்தடில் ட்ரை பண்ணிங்க அப்படின்னா எப்போவுமே இதே மெத்தடில் தான் நீங்களும் ஃபாலோ பண்ணுவீங்க. ஸோ ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சு அப்படின்றத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறுபடியும் ஒரு சூப்பர் ரெசிபியோடு நான் உங்களை அடுத்த வீடியோவில் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.